ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சோம், ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த கால்குலேட்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது யூசர் இந்த ரெண்டு வேல்யூல என்ன கொடுத்துருக்காங்களோ இதை எடுத்து ப்ளஸ் பண்ணி இங்கே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ரிட்டர்ன் தரோம். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இதை நான் டபுள் கிளிக் பண்ணோன்னே ஒரு ஒரு இடம் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு புரிஞ்ச புரிதலை வச்சு நம்ம இந்த சிஎஸ் ஃபைலை புரிஞ்சுக்க பார்ப்போம். இப்போ என்ன ஓப்பன் ஆயிருக்குன்னா ஃபார்ம் ஒன் டாட் சிஎஸ்ன்ற ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. அது எந்த ஃபைல்னா இந்த ஃபைல் தான். அந்த ஃபைலுக்குள்ள ஃபார்ம் ஒன் டிசைனர் டாட் சிஎஸ், ஃபார்ம் ஒன் டாட் ரெக்ஸ் இது என்னன்றத நம்ம போக போக புரிஞ்சுக்கலாம். இல்லை விண்டோஸ் ஃபார்ம்ல நம்ம டீப்பா போகும்போது பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கோப்பு விண்டோஸ் ஃபார்மை புரிஞ்சுக்கிறதோ இல்லை ப்ரோக்ராமிங் சிஎஸை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறதோ இல்லை. நம்மளோட ஸ்கோப்போ இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கோ சாலிடஸ் ஏபிஐ புரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஒரு சாலிடஸ் ஏபிஐயோ இல்லை ஒரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்யூட்டர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு பேசிக்ஸான விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு அதுக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ அதை அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கு சிஎஸோட மொத்தத்தையும் இல்லை மொத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் தெரிஞ்சிருக்கணுமானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு ஒரு 20-25% வச்சே நம்ம நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபார்ம் எடுத்திருக்கிறதுனால அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் டாட் சிஎஸ் உள்ளேயும் ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ்க்குள்ள இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம பேசுவோம் ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன சென்டரு ஈவெண்ட்டு இதுவும் வந்து போக போக உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளோட இது விண்டோஸ் ஃபார்மை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இல்லைனாலும் போக போக உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஆனால் இதில் ஒன்று புதுசாக இருக்கிறதுன்னு பார்த்தா இந்த யூசிங் தான். கரெக்டா? இந்த யூசிங்கை பற்றி போன இதில் பார்க்கல. ஒரு சிஎஸ்ல யூசிங்கும் இருக்கும். அந்த யூசிங் எதுக்காக அப்படின்னா, ஸோ லெட்ஸே இந்த ஃபார்ம் டாட் சிஎஸ்ன்றது ஒரு தனி ஃபைலு, கால்குலேட்டர் டாட் சிஎஸ்ன்றது ஒரு தனி ஃபைல். கரெக்டா? ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபார்ம் டாட் சிஎஸ் உள்ள இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட் பண்ணணும் ஒரு ரெண்டு விஷயத்த. அதுக்கு தேவையான விஷயத்த நான் இங்கே எழுதிட்டேன், இந்த கால்குலேட்டர் டாட் சிஎஸ். இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் இந்த ஃபார்ம் டாட் ஒன் சிஎஸ்ல ரீட் பண்ணணும் அப்படின்னா நான் லெட்ஸே ரீட் பண்ணலாம். எப்படின்னா லைக் ஆடுன்னு டைப் பண்ணால் அந்த ஆடு காட்டணும், காட்டலை. சரி கால்குலேட்டர்னு காட்டுதானா காட்டுது, டாட் கொடுத்தா ஸ்டாண்டர்டு காட்டுது, டாட் இதுக்கப்புறம் ஈக்குவல்னு காட்டுது, அந்த ஆடை காட்டல. ஸோ என்னடா இது அப்படின்னா, ஸோ அந்த இப்போ இந்த கால்குலேட்டர் டாட் சிஎஸும் இந்த ஃபார்ம் டாட் சிஎஸும் தனித்தனி ஃபைலு. ஈவன் தோ இந்த ரெண்டு ஃபைலுமே ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ள இருந்தாலும் அந்த சிஎஸ் ஃபைல் வேற, இந்த சிஎஸ் ஃபைல் வேற. ஸோ இந்த ரெண்டு சிஎஸ் ஃபைலும் புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா, ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, இந்த நேம் ஸ்பேஸோட நேமும் இந்த நேம் ஸ்பேஸோட நேமும் ஒரே நேமா இருந்துச்சுன்னா அதுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஃபைல் தான். ஏன்னா இந்த நேம் ஸ்பேஸும் இங்க இருக்கு, இதோட நேம் ஸ்பேஸும் இங்க இருக்கு. ஸோ இப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்படி கொடுத்தா அதுவும் எனக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஈவன் தோ நான் அப்படி போட்டாலாம் இது வராது. என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இருந்தா இதுவும் இதுவும் பேசிக்ன்ற பேர்ல இருந்தா நீங்க இங்க பண்ண போற ஒரு ஸ்டெப்பை நீங்க பண்ண வேணாம். யூசிங் பேசிக்னு நீங்க அடிக்க வேணாம். ஏன்னா இந்த பேசிக் ஆல்ரெடி இங்க ரெஃபர் ஆயிருக்கு. ஆனா சப்போஸ் நம்ம இந்த கண்டிஷன்ல நம்ம இதுக்கு பேசிக்னு பேர் தரல, கால்குலேட்டர்னு தான் பேர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நேரத்துல இது என்ன பண்ணணும்னா கால்குலேட்டர்னு தான் அடிக்கணும்.
ஸோ இதை நீங்க அடிச்சாதான் அங்க இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு இங்க ரெஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணாமே பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா சிம்பிளா ஏதோ ஒரு இப்ப இதுல இருக்க எல்லா ஃபைல்ஸுமே கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்றதுக்கோ, இல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த யூசிங்ன்ற வார்த்தை தேவைப்படும். ஸோ நம்ம இந்த ஃபைலை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இந்த யூசிங் கால்குலேட்டர் போட்டிருக்கேன். சரி, ஓகே, பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ட்ரிகர் ஆகணும்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு நேம் ஸ்பேஸ், இதுக்குள்ள ஒரு கிளாஸ், இது ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணியிருக்கோம். நம்ம இங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரை தான் கிரியேட் பண்ணியிருக்கோமே தவிர்த்து இது டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இங்க. ஆனா இதை வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ள எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா இதை யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதுலயே ஸ்டாட்டிக் கிளாஸ், இது நார்மல் கிளாஸ்ன்னு இருக்கு. நம்ம இருக்கிறது நார்மல் கிளாஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸ்டாட்டிக் கிளாஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஏன் ஸ்டாட்டிக்ஸ் கிளாஸ், ஏன் இந்த கிளாஸ்ன்ற இந்த விஷயங்கள்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நார்மலா இருக்க இந்த கிளாஸ், ஒரு ஸ்டாட்டிக் இல்லாத கிளாஸை என்ன ஏதுன்றத பார்ப்போம். ஸோ இங்க இருக்கு. இதை நான் திருப்பி யூஸ் பண்ணணும். இந்த ஓவரால் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ல இந்த ஒரு இடம் தான் ரொம்ப ஒரு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய இடம். ஆனா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணியிருக்க ஒரு விஷயத்த நான் இங்க ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணாதான் அதை நான் எடுத்துக்க முடியும். ஸோ அதை எப்படி நான் கிரியேட் பண்றேன்னு பாருங்க. ஸோ இங்க இது நேம் ஸ்பேஸ் கால்குலேட்டர்னு இருக்குல்ல, இதை நான் ஆல்ரெடி இங்க ரெஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்டுன்ற இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஸ்டாண்டர்டுன்னு டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு நீங்க இதுல என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்க என்ன பண்றேன், ஸ்டாண்டர்டு காப்பின்னு கொடுக்குறேன் ஒரு புரிதலுக்காக. ஈக்குவல் டு நியூ ஸ்டாண்டர்ட். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஆப்ஜெக்டை நான் இங்க திருப்பி கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்டு காப்பி டாட்டு கொடுத்தா அதுல இருக்க எல்லாமே இதுல காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் காட்டுதா, இது வந்து என்ன காட்டுது, இதுக்கு பேர் என்ன சொல்லுது, இங்க போனோம்னா இது வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ அந்த கிளாஸ் உள்ள இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் இங்க லிஸ்ட் ஆகுது. ஸோ இங்க இருக்கிற மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், நான் ஃபங்க்ஷன்ஸ் சொல்றேன், மெத்தட்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த மெத்தட்ஸ் இங்க இருக்கிற விஷயம்தான். ஸோ இப்போ நான் இதை கொடுத்து டாட் கொடுத்த உடனே அந்த ஆடு காட்டுது. அது கொடுத்த உடனே ஒரு பிராக்கெட்டை போட்டு ஆட்டோமேட்டிக்கா டபுள் எக்ஸ் டபுள் ஒய்ன்னு இங்க காட்டுது. இது எங்க இருந்து வருதுன்னா நான் இங்க கொடுத்துருக்கேன்ல பேரு, இதுல இருந்து வருது. சரி, ஓகே. இதுல நான் இப்ப என்ன பண்றேன், எக்ஸ் ஒய் இருக்க இடத்துல நானா ஒரு பேர் ஒரு நம்பர் கொடுக்குறேன். 6,3 கொடுத்து இதை எண்டு பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நான் இப்ப இதை எண்டு பண்ணிட்டேன். லெட்ஸ் இப்ப என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஓகேவா? எப்படின்னா நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். பிரேக் பாயிண்ட்னா என்ன, இதை பத்தின ஒரு விளக்கமும் பண்ணலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போறேன். ரன் பண்ணும்போது ப்ரோக்ராம் ரன் ஆகிறதே எப்படி ரன் ஆகுதுன்னா, ஓரளவுக்கு இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் இந்த எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ ஒரு இடமா போய் போய் அது வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மெயின்னு சொல்ற இடத்துல தான் இருக்கும். ஸோ இங்க ஆரம்பிச்சு இது ஒன்று ஒன்றா பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்து இந்த பட்டனுக்கு வரும். ஸோ நம்ம இன்னும் உள்ள ரொம்ப டீட்டெயிலாக போகணும். நான் இங்க பிரேக் பாயிண்ட், இங்க ஒரு பிரேக் பாயிண்ட், இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ நான் எப்பெல்லாம் இந்த பட்டனை கிளிக் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டார்ட் தரேன். ஏதோ எரர் காட்டுது. இது நான் சும்மா ட்ரை பண்ண ப்ரோக்ராம் சார், தேவையில்ல. பண்ணிடுறேன். நான் டெஸ்ட்டுக்காக பண்ணது, அது விட்டுரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த கால்குலேட்டர் ஒரு பட்டன் அழுத்தணும். இந்த ட்ரிகர் ஆகி வந்துருச்சுங்களா, சொன்ன உடனே
இதுக்குள்ள என்ன இருக்கோ அது நடக்க போகுது. அந்த பட்டனை கிளிக் பண்ணா இதுக்குள்ள நம்ம என்ன எழுதியிருக்குமோ அது நடக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கறப்போ மறைஞ்சிருக்கு இந்த ஐக்கானுக்கு. இந்த ஐக்கான் மறைஞ்சிருக்கிறதுனால F11 நினைக்கிறேன். ஓகே, F11 அழுத்தினா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆகி ஆக்சுவலாக இப்போ இதை தாண்டி போயிடும். ஓகேவா? இப்போ தாண்டி போகல, இப்போ இங்கே வருது. ஏன்னா நான் ஆக்சுவலாக ஸ்டெப் பண்ணுறதுனால அந்த 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 இடத்துல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டபுள்ன்ற இடத்துல 6 ரெக்கார்ட் ஆயிருக்கும், இந்த ஒய்ன்ற இடத்துல 3 ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ நான் அங்கே கொடுத்த வேல்யூ இது உள்ள வந்து இப்படி தான் இது ஃபங்க்ஷனாக ப்ராசஸ் ஆகும். இதில் ரிட்டர்னில் வந்து இது 9ஆ மாறிடுச்சு. இப்போ ரிட்டர்ன் 9 தருது. ஓகேங்களா? ஆனால் இது 9 தந்தாலும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. நம்ம எதுலையுமே அதை ஸ்டோர் பண்ணி காட்டலை. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு வந்து என்ன சொல்றேன்னா ஒரு பிரேக் பாயிண்ட் எல்லாம் இப்போ எடுத்துடுறேன். ஸோ இப்போ ஒரு டபுள்ன்ற ஒரு இதில் போட்டு ரிசல்ட்டுன்னு நான் அதை அடிச்சு ஈக்குவலண்ட்டை கொடுத்து ஆக்சுவலாக இதை இப்படியே விட்டாலும் விடலாம். நான் ஒரு புரிதலுக்காக இதை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட்ன்ற இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் திருப்பி கால்குலேட்டர் கொடுக்குறேன். பிரேக் பாயிண்ட் எல்லாத்தையுமே ஸோ திருப்பி நான் கால்குலேட்டர் கொடுக்குறேன். ஸோ F11 கொடுக்கும் போது இப்போ அதே மாதிரி அது என்ன வருது, இப்போ ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நம்ம ரிசல்ட்டை பார்த்தோம்னா அந்த இந்த 6+3ன்றது கால்குலேட் ஆகி இந்த ரிசல்ட் வந்து நின்றுது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, இப்போ இந்த இந்த பட்டன்ற ஒரு இடம் நம்ம கிளிக் பண்ற ஒரு விஷயம், இது கிளிக் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் ஆகும், இது போய் மற்ற ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி ஒரு ரிசல்ட்டை தருது. ஸோ இதை நம்ம டேரெக்டாக இந்த 6+3 இங்கே எழுதலாமானா எழுதிருக்கலாம். ஒரு புரிதலுக்காக ஒரு கிளாஸ்னா என்ன, இதோட ஃபங்க்ஷன் இது எப்படி நடக்குதுன்றதுக்காக நம்ம இதை பண்ணோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்புக்கு என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த யூஐல இருக்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க வேல்யூ எடுத்து அதுக்குள்ள கொடுத்து அதை ப்ளஸ் பண்ணி ரிட்டர்னா நம்ம ஒரு வேல்யூ எடுக்கலாம்.